கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு நிறைய ஹீப்ரூல டீச்சிங்ஸ் வந்திருக்குது. आज हिब्रानी के शिक्षण बहुत सारे आए हैं। அதுல உள்ள காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். उसके कुछ चीज़ों के बारे में हम देखेंगे। எது சரி எது தப்பு அப்படிங்கிறது புரியணும். कौन सा शिक्षण सही है और कौन सा गलत, ये हम जानना है। ஹீப்ரூல இன்னைக்கு ஆல்பபெட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். हिब्रानी के अक्षरों से हम शुरू करेंगे। ஹீப்ரூ ஆல்பபெட் இருக்குது. हिब्रू का अक्षर है, ஹீப்ரூல வார்த்தைகள் இருக்குது. हिब्रू के शब्द हैं ஹீப்ரூல ஃப்ரேசஸ் இருக்குது. और हिब्रू के वाक्य हैं அப்புறம் சென்டென்சஸ் இருக்குது. और वैसे ही उसके सेंटेंसेस भी हैं இப்படி அப்புறம் கிராமர் இருக்குது. और उसका व्याकरण है। இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹீப்ரூ. ये सभी मिलकर ही हिब्रू है। இது நம்ம நிறைய பேர் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் படிச்சிருப்போம். और बहुत सारे लोग हमने केवल थोड़ा ही सीखा होगा। கிராமர் தெரியாது, व्याकरण उसका नहीं मालूम है, சிலருக்கு கொஞ்சம் தான் தெரியும். कुछ लोगों को थोड़ा ही मालूम है। அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. उसके बारे में कोई भी समस्या नहीं। ஆனா ஒரு ஒரு டீச்சிங் வந்து சரியா தப்பா அப்படி நீங்க பார்க்கணும்னா, लेकिन यदि आपको जानना है कि एक शिक्षण सही है या गलत है, அப்போ बिब्लिकल एविडेंस இருக்கணும். तो कलाम के अनुसार कोई सबूत होना चाहिए। முதலாவது ஒரு ஏதாவது வார்த்தையினுடைய ஏதாவது வசனம் உங்களுக்கு இருக்கணும். सबसे पहले कोई वचन, कलाम का कोई वचन होना। நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா अगर एक वचन को आप प्रचार करते हैं, அதுல உள்ள வசனம் ஏதாவது இருக்கணும். उसके कलाम के वचन होना चाहिए, அல்லது அதுக்கு ரிலேட்டட் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கணும். या फिर उसके संबंध में कोई घटना होना चाहिए। இப்படி காரியங்களை வைத்து தான் அதை நம்ம ப்ரூஃப் எடுக்க முடியும். इन चीजों को रखकर ही उसका प्रूफ ले सकते हैं। இப்போ ஹீப்ரூ எடுத்துட்டோம்னா अब हिब्रानी को ले लेंगे तो அதுல நம்மளுக்கு டிக்ஷனரி இல்லாம எதுவுமே நீங்க ஃபைனல் பண்ண முடியாது. उसका डिक्शनरी के बिना हम कोई भी चीज का फैसला नहीं कर सकते। ஸோ டிக்ஷனரியில் வந்து பலவிதமான டிக்ஷனரிஸ் இருக்குது. और डिक्शनरी में भिन्न भिन्न प्रकार के डिक्शनरी हैं। அதை வச்சு தான் நம்ம அர்த்தங்களை வந்து சொல்ல முடியும். उसके द्वारा ही हम उसके मतलबों को समझ सकते हैं। ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். एक शब्द का अनेक मतलब होता है। ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? वो कैसे पहचाने? அது டிக்ஷனரி வச்சு தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. वो तो डिक्शनरी से ही पहचान सकते हैं। ஸோ முதலாவது டிக்ஷனரி என்ன அப்படின்னா, सबसे पहला डिक्शनरी कौन सा है? அது ஸ்ட்ராங்ஸ் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे स्ट्रॉन्ग डेफिनेशन बोलते हैं। இதுல எல்லா வேதத்தில் உள்ள நிறைய வார்த்தைகளுக்கு அதுல பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். और वचन के बहुत सारे शब्दों का मतलब उसमें दिया गया है। அதை வச்சு நீங்க மீனிங் எடுக்கலாம். उससे आप इसका मतलब निकाल सकते हैं। அதே மாதிரி பிடிபி டெஃபினிஷன் இருக்குது. और वैसे ही BDB डेफिनेशन ऐसे किताब है। அதுல வந்து ஸ்ட்ராங்ஸ் டெஃபினிஷன் விட இன்னும் அதிகமான காரியங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். और उसमें स्ट्रॉन्ग्स डेफिनेशन से भी अधिक चीज उसमें दिया होता है। நிறைய காரியங்கள் தெளிவாக பிடிபில கொடுக்கப்பட்டிருக்கும். बहुत सारे चीजों को और स्पष्ट रूप से BDB में दिया गया है। அப்புறம் கெசனியஸ் டெஃபினிஷன் और आखिर में गेसनियस डेफिनेशन அல்லது கெசனியஸ் டிக்ஷனரி இருக்குது. या फिर गेसनियस डिक्शनरी बोलते हैं। இதையும் நீங்க பார்க்கலாம். इसे भी आप देख सकते हैं। அதுலயும் உங்களுக்கு ஹீப்ரு அர்த்தங்கள் அதுல கிடைக்கும். उसमें भी हिब्रू शब्द के मतलब आपको मिलेंगे। இப்படி இதெல்லாம் இந்த டிக்ஷனரி எல்லாம் நம்ம நீங்க ரெஃபரன்ஸ்க்குள்ள நீங்க கண்டிப்பா எடுத்தாகணும். और ये सारे डिक्शनरी को आप जरूर देखना चाहिए। அதே மாதிரி ஏன்ஷியன் ஹீப்ரு லெக்சிகன் பைபிள் இருக்குது. और वैसे ही प्राचीन हिब्रू लेक्सिकन बाइबल है। அதுலயும் நிறைய மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். उसमें भी बहुत सारे मतलब दिए गए हैं। அதுல ரூட் வேர்ட் உடைய மீனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். और उसमें जो मूल शब्द है उसका मतलब दिया होगा। சோ அதனால இத நீங்க நிராகரிக்கவே முடியாது. आप उसे ठुकरा नहीं सकते। அதே மாதிரி லோக்கல் இப்போ இருக்கிற டிக்ஷனரி, और जैसे कि लोकल जो अभी जो डिक्शनरी है, உதாரணமா அக்கவுண்ட்ஸ் பத்தி இருக்குன்னு வைங்களா, उदाहरण के रूप में अकाउंट्स के बारे में है, அது உங்களுக்கு बिब्लिकल डिक्शनरीல கிடைக்காது. वो बिब्लिकल डिक्शनरी में नहीं मिलता। நீங்க வேற ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தேடுறீங்கன்னா இப்புள்ள ட்ரெண்ட்ல தேடுனீங்கன்னா, अगर कोई और चीज को आप ढूंढेंगे अभी के हिसाब से, அது உங்களுக்கு இந்த பிப்ளிக்கல் டிக்ஷனரியில கிடைக்காது. वो आपको ये बिब्लिकल डिक्शनरी में नहीं मिलेगा। ஸ்ட்ராங் டெஃபினிஷன்ல, பிடிபி டெஃபினிஷன்ல, स्ट्रॉन्ग्स डेफिनेशन, BDB डेफिनेशन, கெசனியஸ் டெஃபினிஷன், ஏன்ஷியன்ட் ஹீப்ரு டெஃபினிஷன், गेसनियस डेफिनेशन और प्राचीन हिब्रू डेफिनेशन, இதுல எல்லாம் அது கிடைக்காது. इन सारी चीजों में नहीं मिलेगा।
मिलेगा। அதுக்கு வந்து இப்புள்ள லோக்கல் டிக்ஷனரி நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். उसके लिए अभी का लोकल डिक्शनरी लेना होगा। இதெல்லாம் பார்த்து தான் அத தீர்மானம் பண்ணணும். ये सारी चीजों को देखकर ही उसे हम फैसला कर सकते हैं। ஒரு சில மீனிங் வந்து ஒரு இதுல கொடுத்திருக்கும், இன்னொரு இதுல கொடுத்திருக்காது. और कुछ शब्दों का मतलब एक डिक्शनरी में होगा, दूसरे में नहीं। ஸ்ட்ராங்ஸ்ல இருக்கும், பிடிபில இருக்காது. स्ट्रॉन्ग्स में होगा, बीडीबी में नहीं होगा। சிலது பிடிபில இருக்கும், கெசனியஸ்ல இருக்காது. और कुछ बीडीबी में होगा और गेसनीस में नहीं होगा। சிலதுல ஸ்ட்ராங்ஸ்லயும் பிடிபில இருக்காது, கெசனியஸ்ல தான் இருக்கும். और कुछ चीजों में स्ट्रॉन्ग्स और बीडीबी में नहीं होगा, सिर्फ गेसनीस में होगा। சிலது ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல தான் இருக்கும். और कुछ चीज जो है प्राचीन हिब्रू डेफिनेशन में ही होगा। இந்த டிக்ஷனரி எல்லாம் தெரியலன்னா अगर ये डिक्शनरी आपको मालूम नहीं है அப்போ நீங்க அந்த போதனை என்ன செய்வீங்க, அது தப்புன்னு சொல்ல வந்துருவீங்க. तो आप उस शिक्षा को गलत करके बोलोगे। அது அப்படி வராது. वे ऐसा नहीं है। இது எல்லாம் டிக்ஷனரி நீங்க கவுண்டர்ல எடுக்கணும், ये எடுக்க வேண்டியது. सारे डिक्शनरी को आप देखना है। சோ முதல்ல பிப்ளிக்கல் எவிடன்ஸும் இருக்கணும் அதுக்கு. पहले कलाम के अनुसार कोई सबूत होना चाहिए। அதுக்கு பிறகு இந்த டிக்ஷனரி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். उसके बाद ये सारे डिक्शनरी को देखना है। அப்போதான் நீங்க அத சரியானது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். तब ही वो सही है ऐसे बता सकते हैं। நான் இப்ப டீகோடிங் பண்றேன்னா अगर मैं डिकोडिंग करता हूँ, அது எல்லாமே இந்த டிக்ஷனரியில இருந்து எடுத்து தான் நான் பண்றேன். ये सारी चीजों को इस डिक्शनरी में से लेकर ही करता हूँ। இன்னும் ஒரு சில இது என்ன அப்படின்னா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இல்லாதது, कलाम के अनुसार जिसमें सबूत नहीं है, ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங்ஸ்ல இருக்கலாம், மத்த எல்லாத்துலயும் டிக்ஷனரியில உங்களுக்கு கிடைக்கும். हो सकता है आपको सारे डिक्शनरियों में, स्ट्रॉन्ग्स में, बीडीबी में मिल सकता है। ஆனா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இல்லன்னு வைங்க, लेकिन कलाम के अनुसार उसका कोई सबूत नहीं है அப்போ அதை நீங்க கை வச்சிடாதீங்க. तो उसको हाथ मत रखिए, அதுல நீங்க போக வேண்டாம். उसमें हमें जाना नहीं है। ஏன்னா அதுல வந்து பிப்ளிக்கல் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. क्योंकि उसमें हमको कलाम के अनुसार कोई सबूत नहीं मिला। அதாவது நம்மளுக்கு கிடைக்கலங்கிறதுனால அதுல அது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. और हमें नहीं मिला इसलिए वो गलत होगा भी बोल नहीं सकते हम। அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், हो सकता है हमारे नजरों में नहीं लगी, ஆனா பிறகு கிடைக்கலாம். हो सकता है बाद में मिल सकता है। So, அதை நீங்க கிடைக்கிறது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். वो जब तक मिलता नहीं तब तक इंतजार करना है। சோ இப்படி இந்த பிப்ளிக்கல் எவிடன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ऐसे ये कलाम के सबूतों को आप इस्तेमाल करना है। இப்போ ஹீப்ரூல வந்து ஆல்பபெட்ஸ் 22 ஆல்பபெட் உண்டு. अब हिब्रानी भाषा के अंदर 22 हिब्रू अक्षर हैं। இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்குது. ये सारे अक्षरों का मतलब है। ஒவ்வொரு ஒரு சில ஆல்பபெட்டுக்கு 7-8 அர்த்தம் இருக்குது. और एक अक्षर को 7 से 8 मतलब है। இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, ये सब आप कहां से निकालते हो करके पूछेंगे तो அது எல்லாம் இந்த டிக்ஷனரியில இருந்தும் பைபிள்ல இருந்தும் நம்ம எடுக்கிறோம். और सारे चीज ये डिक्शनरी से और कलाम से ही निकालते हैं। சில காரியங்கள் வந்து அது பைபிளுக்குள்ள அந்த வார்த்தைகள் இருக்காம இருக்கும். वो कुछ चीजें ऐसे होती है कि कलाम के अंदर वो शब्द नहीं है, ஆனா அது வந்து டிக்ஷனரியில இருக்கும். लेकिन वो डिक्शनरी में होता है। சோ அதையும் நீங்க கவுண்ட்ல எடுக்க வேண்டியிருக்கும். उसे भी आप हिसाब में लेना होगा। இப்போ உதாரணமா ஒரு காரியம் சொல்றேன். उदाहरण के रूप से एक बात बोलता हूँ। இப்போ ஹீப்ரூல இரண்டாவது எழுத்து பெத். अब हिब्रू में दूसरा अक्षर है बेत। இந்த ஹீப்ரு ஆல்பபெட்ல ஒரு முக்கியமான காரியம் என்ன இருக்கு அப்படின்னா, ये हिब्रू अक्षर में महत्वपूर्ण बात क्या है? ஒரு ஹீப்ரு ஆல்பபெட் வந்து ஆல்பபெட்டாவும் இருக்கும், हिब्रू अक्षर अक्षर भी होगा அது ஒரு வார்த்தையாவும் இருக்கும். और वो शब्द भी होता है। அது ஆல்பபெட் as well as அது வந்து வார்த்தை. वो एक अक्षर और एक शब्द है। சோ இரண்டாவது எழுத்து வந்து பெத். और दूसरा अक्षर जो है बेत है। அதை நீங்க வார்த்தையில எழுதும்போது उसे जब आप शब्द में लिखते हैं, அது 3 எழுத்துக்கள் वரும். उसमें 3 अक्षर आता है, பெத் யோத் தாவ். बेत योद ताव। இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் பெத்னு ये சொல்லுவாங்க. तीनों अक्षर को मिलाकर ही बेत करके बोलते हैं। சோ இந்த பெத்துக்கு அர்த்தம் என்ன? ये बेत का मतलब क्या है? இப்போ பைபிள்ல ஹீப்ரு பைபிள் உங்ககிட்ட இருக்கு. अब हिब्रू बाइबल आपके पास है, ஆனா இந்த பெத்துக்கு அர்த்தம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? लेकिन ये बेत का मतलब कैसे समझेंगे? அதுக்கு நீங்க டிக்ஷனரியில போக வேண்டியிருக்கும். उसके लिए आप डिक्शनरी के अंदर जाना होगा। நான் சொன்ன 5 டிக்ஷனரியில ஏதாவது ஒரு டிக்ஷனரியில பாருங்க. मैं जो 5 डिक्शनरी बताया हूँ उसमें कोई भी एक डिक्शनरी में देखिए, இதுல பெத்துக்குள்ள மீனிங் கொடுத்திருக்கும். इसमें बेत का मतलब दिया होगा। எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பெத்துனா வீடுன்னு சொல்லி தான் தெரியும். और सभी को मालूम है बेत का मतलब घर है, ஏன்னா அதுதான் நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். वही हम सभी को सिखाते हैं। ஆனா அதுல நிறைய மீனிங் இருக்குது. लेकिन उसमें बहुत सारे मतलब हैं, 4-5 மீனிங் இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. और 4-5 है और उससे भी ज्यादा भी है। அதுல இன்னொரு மீனிங் என்னன்னா வீட்டார் அப்படிங்கறதும் அது மீனிங் வரும். और एक मतलब उसका क्या है, घराने करके ही भी मतलब है। வீட்டுக்கும் பெத்து தான்,
घर के लिए भी बेत है வீட்டாருங்கிறதுக்கும் பெத்து தான். और घराने ये बोलने के लिए भी बेत है। நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். मैं और मेरा घराना परमेश्वर यहोवा की स्तुति करेंगे। அதுல நீங்க பாத்தீங்கன்னா பெத்து தான் கொடுத்திருக்குது. उसमें अगर देखेंगे तो बेत ही दिया है। சோ இந்த வீடு வீட்டார் இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தை தான் பெத்து. तो घर और घराने ये सारे दोनों चीजों के लिए एक ही शब्द है बेत। மாளிகைக்கும் அந்த வார்த்தை தான் கொடுத்திருக்குது. महल के लिए भी वही बोला जाता है। அது மீது டெம்பிள் கோயிலுக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. वैसे मंदिर के लिए भी वही बोला जाता So, है। இப்படி அந்த பெத்துங்கிற வார்த்தை நிறைய காரியங்களுக்கு வரும். ऐसे बेत ये जो शब्द है बहुत सारी चीजों में आता है। இத பற்றி நான் இன்னொரு வீடியோ நான் போடுவேன். इसके बारे में और एक वीडियो में डालूंगा। ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோங்கிறத நான் காமிப்பேன். हर एक अक्षर का मतलब हम कहाँ से निकालते हैं वो मैं दिखाऊंगा। ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. क्योंकि बहुत सारे लोगों को गड़बड़ी है। இதனாலே இந்த ஹீப்ரு வந்து ஒரு கல்ட்டுங்கிற மாதிரி பேசுறாங்க. ऐसे बात करते हैं कि हिब्रू एक दुरुपदेश है। ஆனா ஹீப்ரு படிக்காம உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம கையில பைபிளே வந்திருக்காது. लेकिन हिब्रू सीखे बिना हमारे हाथ में ट्रांसलेट करके कलाम नहीं आता था। நிறைய பேர் இன்னைக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்கன்னா आज बहुत सारे लोगों ने बाइबल का भाषांतर किया है तो ஹீப்ரு படிக்காம அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணல. हिब्रू सीखे बिना वो भाषांतर नहीं किए டிக்ஷனரியை பயன்படுத்தாம அவங்க அத ஹீப்ரு படிக்க முடியாது. और डिक्शनरी को इस्तेमाल किए बगैर वो हिब्रू को पढ़ नहीं सकते। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। சோ இப்படி இந்த இந்த டிக்ஷனரியும் வேதத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம எல்லா டீகோடிங் நம்ம பண்றோம். ये जो डिक्शनरी और कलाम के अनुसार ही हम सारे चीजों को हम कर रहे हैं। ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குமானால் यदि आपको कोई भी संख्या हो, தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. यदि आपको कोई भी प्रश्न हो, कृपा करके मेरे से संपर्क करें। என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொடர்ந்து இந்த வீடியோல வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. ये मेरा फोन नंबर जो है वो लगातार इस वीडियो में दिख रहा है। அப்படி சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கலன்னா यदि मैं फोन नहीं उठाता हूँ, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். बार बार फोन न करे, நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவேன். मैं दोबारा आपको कॉल करूंगा। ஏன்னா நான் ஏதாவது கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். हो सकता है मैं कोई क्लास में रहूंगा, இல்லாட்டி பிரேயர்ல இருக்கலாம், या फिर प्रार्थना में हूँ, இல்லாட்டி மெடிடேஷன் பண்ணிட்டு या இருப்பேன், फिर ध्यान कर रहा हूँ, இல்லாட்டி யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கலாம். या फिर हो सकता है किससे बात कर रहा சோ हूँ। நீங்க கால் பண்ணுங்க. आप कॉल कीजिए நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவேன். और मैं दोबारा आपसे बात करूंगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஹீப்ரு கற்றுக்கொள்ளுங்க. हिब्रू सीखिए। இந்த கடைசி நாள்ல इस आखिरी दिनों में பாஸ்டர்ஸ் மாதிரி படிக்கலன்னா पास्टर्स अगर नहीं सीखेंगे விசுவாசிகள் படிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து ஓடி போயிருவாங்க. और विश्वासी आपके पास सीख लेंगे और आपको छोड़कर भाग जाएंगे। விசுவாசிகள் ஹீப்ரு படிச்சிருவாங்க. ये विश्वासी हिब्रू सीख लेंगे। நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா आप यदि नहीं सीखेंगे तो உங்ககிட்ட இருக்க தவறுகள் தெளிவா தெரியும். आपके जो अंदर गलतियां हैं वो समझ में आ जाएगा। அதனாலதான் இந்த 7-8 வருஷமா इसलिए 7-8 साल से நான் பாஸ்டர்ஸ் மார்க்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். केवल पासवानों को हम सिखाते आ रहे हैं। அப்படி நீங்க இத மறுதலிச்சீங்கன்னா यदि आप इसे ठुकराते हैं, விசுவாசிகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. विश्वासी सीखने लगेंगे, விசுவாசிகள் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. विश्वासी आपको सिखाने लगेंगे। நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. आप अपने आप को अपडेट कर लीजिए। இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. आज बहुत सारे लोग इसे सीखने के लिए तड़प रहे हैं। என்கிட்ட மட்டுமே இல்ல 1 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் படிச்சிட்டாங்க. केवल मेरे पास 1 लाख से अधिक लोग सीख लिए हैं। 2 லட்சம் 2.5 லட்சம் கிட்ட படிச்சிருக்காங்க. अब करीबन 2.5 लाख के ऊपर सीखे हैं। ஆன்லைன்ல படிச்சிருக்காங்க, ऑनलाइन में सीखे हैं, வாட்ஸ்அப்ல படிச்சிருக்காங்க, व्हाट्सएप के माध्यम से सीखे हैं, பர்சனல் நான் போய் சொல்லி கொடுத்திருக்கிறேன். और मैं व्यक्तिगत रूप में जाकर सिखाया हूँ। நான் ஒரு மாசத்துல 4000 பேருக்கு நான் இதுவரைக்கும் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். और एक महीने में करीबन मैं 4000 लोगों को सिखाता हूँ। இந்த 2022 ஆண்டு ये 2022 साल ஒரு में மாசத்துல 4000 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். एक महीने में 4000 लोगों को सिखा रहा हूँ। நிறைய பேர் படிச்சிட்டு இருக்காங்க. बहुत सारे लोग सीख रहे हैं। 8 மொழியில சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். 8 भाषाओं में हम उसका सिखा रहे हैं। எல்லாரும் ஆர்வமா படிக்கிறாங்க. और सभी लोग उत्सुकता से सीखते हैं। பாஸ்டர்ஸ் மாதிரி நீங்க எவ்வளவு நீங்க பேக் அடிக்கிறீங்களோ और पासवान जितने आप पीछे हटते हैं, விசுவாசிகள் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. विश्वासी आगे बढ़ रहे हैं। அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க கூடிய அளவுக்கு இருந்துராம वो आपको सिखाए वैसा परिस्थिति ना आए। தயவு செய்து कृपा करके பாஸ்டர்ஸ் மாதிரி கண்டிப்பாக படிங்க. पासवान लोग जरूर सीखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमेन।